வணக்கம். விஜயுடைய சாலை கண்காட்சியை மட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இசைஞானி இளையராஜாவுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் விழா எடுத்தாங்க அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் பேசுறாங்க. என்கிட்ட கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 15-20 பேர் பேசும்போது இது இப்படித்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலேயே விஜய்க்கான அந்த சாலை கண்காட்சியை மட்டுப்படுத்துறதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசாங்கம் இசைஞானி இளையராஜாவுக்கு இப்படி ஒரு விழா எடுத்தாங்களா அப்படின்னு குறித்து தான் பார்க்க போறோம். முதல்ல விஜயுடைய அந்த சாலை கண்காட்சி, அது முதல்ல ஒரு பரப்புரை அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு வழியா சாலை கண்காட்சி அப்படிங்கிற இடத்துல போனுச்சு. அதை மொத்தமா இருக்கக்கூடிய தமிழர்கள் முழுக்க அது என்ன நடந்துச்சு அப்படின்னு காணொளிகள்ல பார்த்திருப்பாங்க. அதுலயும் குறிப்பா விஜய் அந்த விமான நிலையத்தில் இறங்குறப்ப அந்த அவங்க பண்ண சேட்டை எல்லாம் இருக்குல்ல, அவங்க தொண்டர்கள் சொல்லக்கூடாது, ரசிகர்கள் பண்ண சேட்டை எல்லாம் இருக்குல்ல, இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்கு உள்ள தொண்டர்களும் பண்ணாத அந்த மாதிரியான சேட்டைகள் ஒண்ணு. இதுக்குள்ள எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வரலாறு காணாத கூட்டம் அப்படிங்கிறாங்க. வரலாறு காணாத கூட்டம் அப்படின்னா ஏறத்தாழ ஒரு 25 லட்சம் பேர் கூடுனா தான் அதுக்கு பேர் வரலாறு காணாத கூட்டம் அப்படின்னு பேர். இப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா திருச்சிக்கு போனவங்களுக்கு தெரியும். நீங்க எந்த சந்துக்கு வேணாலும் போங்க திருச்சியில. இன்னைக்கு இருக்கக்கூடிய 4 வழிச்சாலையை விட்டுட்டு நீங்க புதுக்கோட்டை ரோடு எடுத்துக்கங்க, தஞ்சாவூர் ரோடு கூட எடுத்துக்கங்க, மற்றபடி எந்த கரூர் ரோடு எடுத்துக்கங்க, எந்த ரோடு வேணாலும் எடுத்துக்கங்க, அதுவே குறுகலாத்தான் இருக்கும். இப்போ அதையும் தாண்டி திருச்சிக்குள்ள போகக்கூடிய பால்பண்ணை பகுதியே நீங்க அங்கே டிராபிக் நிப்பாட்டி வைப்பாங்க. உள்ளுக்குள்ள மரக்கடை வீதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும், காந்தி மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும், பாலக்கரை வழியா போனவங்களுக்கு தெரியும். ஒரு பஸ் சிக்னல்ல நின்றுச்சு அப்படின்னா பின்னாடி 35 பஸ் நிற்கும். அப்போ அவ்வளவு குறுகலான சாலைகள் திருச்சியில இருக்கக்கூடிய சாலைகள். ஒருவேளை திருச்சி தெரியாம ஒரு சில பேர் பேசுறாங்களா அப்படின்னு தெரியல. அப்போ அங்க நடந்தது என்னன்னா, கூட்டம் நமக்கு காட்டப்பட்டது உண்மைதான். அதுல ஒண்ணு நமக்கு ஒரு கிராபிக்ஸ் பண்ணியோ இல்ல வேற மாதிரி விஎஃப்எக்ஸ் பண்ணியோ காட்டல. கூட்டம் இருந்தது உண்மைதான். ஆனா எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எப்படி அப்படின்னா, அந்த சாலை மறியல் பண்ணுவாங்க. திடீர்னு ஊர்ல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா சாலை மறியல் பண்ணுவாங்க. ஒரு 100 பேர் 200 பேர் திரண்டு நிற்பாங்க. 100 பேர் 200 பேர் திரண்டுனா என்ன நினைப்பாங்கன்னா, பார்த்து விட்டு ஐயா அப்பா பயங்கரமான கூட்டம்யா, இந்த சாலை மறியல் பண்ண ஒரு தையா அடுத்து முதலமைச்சர் ஆவாரு அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு கணக்கு இது. ஆனா திருச்சியில ஒரு சின்ன பிரேக் வந்தா கூட அவ்வளவு நெரிசல் ஏற்பட்டுரும். அதான் ஒரு அரசியல் கட்சியுடைய ஒரு தலைவரா விஜய் அல்லது விஜய் கூடி இருந்தவங்க பண்ண வேலை இது என்ன தெரியுமா உங்களுக்கு? அதாவது எங்களுக்கு பெரிய மாசு இருக்கு அப்படின்னு காட்டுறதுக்காக சட்டம் ஒழுங்கு எதை பத்தியுமே கவலைப்படாம இந்த மாதிரி வேலைகள்ல மிகப்பெரிய அளவுக்கு தொழில் பண்ணவங்க பாதிக்கப்படக்கூடிய இடமா அது இருந்துச்சு அப்படிங்கிறதா ஒரு பக்கம் உண்மை. இன்னொன்னு, விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ரசிகர்களை அப்படியே வளர்த்து வச்சு இது எதிர்காலத்தில் என்னவாகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சில பேர்ட்ட மைக்க கொடுத்து அவன் பாட்டுக்கு திட்டுறான். இன்னும் ஒரு சில பேர் போய்கிட்டு இருக்கும்போது அவரு நிருபருடைய கழுத்துல சாலை போட்டு இழுக்கிறான். அப்ப என்ன மாதிரி வளர்த்து வச்சிருக்காங்க, இல்ல என்ன மாதிரி அவன் வந்திருக்கான் அப்படிங்கிற இந்த கேள்வி எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. அதுல விஜய் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, தன்னை ஏறத்தாழ ஒரு பட்டினத்தார் கணக்கிலேயே பேச ஆரம்பிச்சிட்டார். பட்டினத்தார் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. பட்டினத்தார் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய செல்வந்தர். இன்னும் சொல்ல போனா அந்த காலகட்டத்திலேயே சொந்தமா கப்பல் வச்சு வெளிநாடுகளுக்கு பொருட்களை வாணிகம் செஞ்ச ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் பட்டினத்தார். பட்டினத்தாருக்கு ஞானம் பிறக்குது. ஞானம் பிறந்தா மொத்த சொத்தையும் வந்துட்டு விட்டுட்டு ஒரு துண்டை கட்டிக்கிட்டு, என்ன சொல்ல போனா கோவணத்தை கட்டிக்கிட்டு அவர் ஒரு சன்னியாசியா மாறிடுறார். வாழ்க்கையை திறந்து எல்லாத்தையும், குடும்பம் செல்வம் எல்லாத்தையும் திறந்துடுறார். அப்படிப்பட்ட பட்டினத்தாரோட ஒப்பிட்டு பேசுற மாதிரியே விஜய பேச ஆரம்பிச்சிட்டாருன்னா, எனக்கு இருந்த 150 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்துட்டேன், 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. 200 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு சாமியாரா போக போறாரா, இல்ல துறவியா போய் மரத்தடியில உட்கார்ந்து தியானம் பண்ண போறாரா, இல்ல வேற என்ன செய்ய போறாரு அப்படின்னா, இதை விட பெருசா ஒண்ணு கிடைக்கும் அப்படின்ட்டு வந்திருக்காரு. சரி, இதுவரைக்கும் என்னங்க மக்களுக்கான சேவை செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவர் என்ன சேவை செஞ்சிருக்காரு அப்படின்னா, ரோல்ஸ் ராய்ஸ் காருக்கு வரி கட்டாம இருந்து சிக்கல் அனுபவிச்சார். இப்படி நீங்க ஒரு பெரிய லிஸ்டே போடலாம்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம ஏற்கனவே பல முறை இது குறித்து பேசியிருக்கோம். இப்ப இந்த மாதிரியான நடந்தது தான் திருச்சியில நடந்த விஜய்க்கான அந்த சாலை கண்காட்சி. இதை நீங்க பல நண்பர்கள் இப்படியே சொல்லுங்க, ரோட் ஷோன்னு சொல்றதுல நமக்கு ஒரு மாதிரி யாருக்கு இது சரி. அப்படியே இசைஞானி இளையராஜாவுக்கு நடந்த பாராட்டு விழா. இந்த பாராட்டு விழா ஏற்கனவே திட்டமிடப்பட்டது. ஒருவேளை இவங்க நினைக்கிற மாதிரி எப்படி யோசிப்பாங்க அப்படின்னா, அந்த காக்காவுக்கார பணம்பளம் விழுந்த கணக்கு இருக்கு இல்லையா, அதாவது எப்போ விஜய் ஆரம்பிப்பாரு அன்னைக்கு நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கம் நினைச்சது மாதிரி ஒரு சில பேர் பேசுறாங்க.
இப்போ இசைஞான இளையராஜாவுக்கான அந்த விழாவில் யார் யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா உலகமே தெரியும். நிறைய இசைக்கலைஞர்கள் கலந்துக்கிட்டாங்க. கூடவே அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள், இதையும் தாண்டி முக்கியமான இருக்கக்கூடிய ரஜினிகாந்த், கமல்ஹாசன் இந்த 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. இப்போ இது எது குறித்து ஏன் இன்னொரு பக்கம் பேசுறாங்க அப்படின்னா, ரஜினிக்கும் விஜய்க்கும் ஆகாது. அப்ப ரஜினியை விட்டு மறைமுகமா திட்ட வச்சு அழகு பார்த்தாங்க. அதனாலதான் வந்துட்டு இந்த 2 பேருக்குமான போட்டியில விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை குறைச்சு காட்டணும், இல்ல மக்கள் அதை பேசக்கூடாது அப்படி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் யோசிச்சு பாருங்களேன். விஜய் யாரு? விஜய் ஒரு நடிகர். இப்ப இளையராஜா யாரு? அவர் ஒரு இசையமைப்பாளர். இந்த 2 கலைக்குமே ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குங்க. நடிகர் பின்னாடி போகக்கூடிய பெரும்பாலான ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு இசையமைப்பாளர் பின்னாடி போகக்கூடிய ரசிகர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஏறத்தாழ ஆற்றோடு கூட இருப்பாங்க. நீங்க எந்த நடிகரா இருக்கட்டும், அது சிவாஜி கூட சொல்றேன் நான். அப்போ ஒரு இசை அமைப்பாளர் பின்னாடி போகக்கூடிய அந்த ரசிகர்களுக்குன்னு ஒரு ஆற்றலுக்கு இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு நுட்பம் இருக்கும். இந்த நுட்பத்தை ரசிக்கிறதுக்கான ஏற்பாட்டோட தான் ஒரு இசை ரசிகர்கள் இருப்பாங்க. இந்த 2க்குமான வேறுபாடு மலையளவு வேறுபாடு. நீங்க எந்த இசையமைப்பாளரும் நான் அடுத்து முதலமைச்சராக போறேன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல எந்த இசையமைப்பாளரும் நான் எம்எல்ஏ ஆக போறேன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. ஏங்க எந்த இசையமைப்பாளரும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் ஆக போறேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு அது வேலை இல்லை. ஏன் வேலை இல்லை அப்படின்னா, ஒரு இசையமைப்பாளன் அப்படிங்கிறவன் எந்த இசையமைப்பாளராக இருக்கட்டும், ஒரு இசையமைப்பாளன் அப்படிங்கிறவன் அவன் மூளையில ஏதோ ஒரு படைப்பு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு அது குறித்து தான் போகுமே ஒழிய ஒரு நடிகன் அப்படிங்கிறது கிடையாது. அப்படி இல்லை. நீங்க 1-2 பேர் வச்சுக்கலாம். இது சிவாஜி கணேசன் முன்னாடி இருந்த 1-2 பேர் அப்படி ஒரு சில பேர் வச்சுக்கலாம். மற்றவங்க என்ன அப்படின்னா, இயக்குனர் என்ன சொல்றாரோ அதை மட்டும் செஞ்சுட்டு என்னன்னு சொல்ல போனா கிளிப்பிள்ளை அப்படின்னு சொல்லும். அப்போ இயக்குனர் சொல்றத கொஞ்சம் கூடுதலா அழகுபடுத்தியோ மெருகுபடுத்தியோ இல்ல குறைச்சோ செய்யறதுக்கான ஏற்பாடு உள்ளவர்கள் நடிகர்கள். அதனாலதான் நடிகர்களுக்கு என்ன அப்படின்னா, இது அவங்களுக்கான படம் இல்லை அப்படின்னா பேசாம மூட்டு வேலையை பார்த்துட்டு உட்கார்றது, சொந்த தொழில போய் கவனிக்கிறது, அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இன்னும் ஒரு சில நடிகர்கள் வாய்ப்பே இல்லைன்னா தண்ணி அடிச்சு வீணா போறது, இதெல்லாம் நடக்குது. ஆனா இசையமைப்பாளர்கள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ரொம்ப ரொம்ப 1-2 பேர் அப்படித்தான் இருப்பாங்க. அப்ப நீங்க துறை சார்ந்தே 2 துறைக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கு. அப்படி ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்கப்ப இப்ப விஜய்க்கு வந்தது யாரு? இப்ப இளையராஜா கூட்டத்துக்கு வந்தவங்க யோசிச்சு பாருங்களேன். சேர உடைச்சு யாராவது பாத்தீங்களா? போற வழியில வந்துட்டு மைக்க பிடிக்கி நான் பாடுவேன் அப்படின்னு ஏன்னு கத்துற யாராவது பாத்தீங்களா? இல்ல வந்துட்டு எப்பா நான் உங்களை எல்லாம் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி கேட்ட தாண்டி குதிச்சு வந்து யாராவது பாத்தீங்களா? அப்படி எதுவுமே நடந்திருக்காது. ஏன்னா இசை ரசிகர்கள் வர்றவங்க அப்படியான எந்த ஒரு கட்டமைப்போட வரமாட்டாங்க. அப்ப இந்த 2க்குமான இந்த ரசிகர் வேறுபாடை நீங்க பாத்துக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய்க்கு வரக்கூடிய அந்த கூட்டத்தை மட்டுப்படுத்துறதுக்காக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இளையராஜாவுக்கான இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணாங்க அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இது ஒரு அளவு கடந்த அபத்தம். அபத்தத்திலையும் அபத்தம் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப 2க்குமான வேறுபாடு வேற அப்படிங்கிறது என்ன நினைக்குன்னா, ஒருவேளை கொஞ்ச நாள் கழிச்சு சொன்னால் விஜய் கூட்டங்க சாலை கண்காட்சி நடத்த ஆரம்பிச்சிட்டாருப்பா, அதனால யாராவது சத்தம் போட்டு பேசுனீங்கன்னா கூட அது விஜய்க்கு இடையூறாயிரும் அப்படின்னு கூட எதிர்காலத்தில் சொன்னாலும் சொல்லலாம். என்ன வேணாலும் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியான ஏற்பாடு கூட இனிமேல் சொன்னாலும் சொல்லுவாங்க. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, மதுரையில் ஒருத்தன் இட்லி கடை வைக்க போறேன் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் ஒருத்தன் ஏன்டா மளிகை கடை திறந்தான்னு கேட்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு இதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல, ஆனா இருக்கு அப்படின்னு முடிச்சு போடுவாங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா விஜய் இனி அரசியல்ல நிக்க போறார். தனியா நிக்க போறாரா, இல்ல கூட்டு சேர்ந்து நிக்க போறாரா, இல்ல அவருக்கு இருக்கக்கூடிய ஓட்டு எப்படி இருக்கும், எந்த மாதிரி ரசிகர்கள் ஓட்டு போடுவாங்க, அவருக்குன்னு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுவாங்க. அதை தாண்டி பெண்கள் ஓட்டு வருதா, இல்ல மற்றவங்க பொதுஜனங்கள் ஓட்டு வருதா அப்படிங்கிறது வரக்கூடிய 2026 தேர்தலில் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவருக்கு இத்தனை ஓட்டு, இவ்வளவு சதவீதம் ஓட்டு இருக்குன்னு பல பேர் சொல்றதே அது ஒரு வகையான கேலி கூத்து தான். இப்போ அதிமுக ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க. திமுகவுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னா வாங்கியிருக்காங்க. தேமுதிகவுக்கு ஒரு ஓட்டு இருக்கு அப்படின்னா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு ஓட்டு இருக்கு, பாஜக ஒரு ஓட்டு இருக்குன்னா வாங்கியிருக்காங்க. நீங்க தேர்தலே நிக்காத ஒரு ஆளுக்கு இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு அப்படின்னு நீங்க எப்படி முடிவு பண்ணுவீங்க? இதுவே ஒரு கடைஞ்செடுத்த குத்துமதிப்பு கணக்கு தான். இப்ப இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல விஜய் தேர்தலில் நிக்கட்டும்,
வரட்டும். அதுக்காக வந்துட்டு இங்க மறிச்சுட்டாங்க, அங்க வந்து எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்க பாருங்க பக்காவா கூட்டத்தை காட்டிட்டோம் பத்தியில நகல முடியல. சாலை மறியல போயிட்டு நகல முடியல அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து ஒரு அப்பட்டமான தனக்கு இந்த கட்சிக்கு ஏதாவது பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஏற்பாடு தானே ஒழிய, இன்னொன்னு இளையராஜா அப்படிங்கிற ஒரு இசைக்கலைஞனுடைய 50 ஆண்டு கால வாழ்க்கைய, 50 ஆண்டு கால இசை வாழ்க்கைய, அந்த மனுஷனுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு பெரிய பேராற்றல ஒரு இப்படி ஒரு நடிகர் கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது, அது நடிகர் மூலமா கொச்சப்படுத்துறது அப்படிங்கிறது ஒரு ஏற்புடையது இல்ல அப்படிங்கிறதா யதார்த்தம். நன்றி, வணக்கம்.